இன்னைக்கு நம்ம கூட டாடா ஆல்ட்ராஸோட பேஸ் வேரியன்ட், அதாவது ஸ்மார்ட் வேரியன்ட் தான் இருக்குது. இந்த வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,89,000 rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங்கில் இந்த ஆல்ட்ராஸோட ஸ்மார்ட் வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பேஸ் வேரியண்ட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கவங்க கொஞ்சம் அப்கிரேட் ஆகி இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கோட பேஸ் லெவல் வேரியன்ட் போலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க ட்ரூ சாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் டாடா மோட்டர்ஸில் ஏதாவது கார் புக் பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ட்ரா ஸ்மார்ட் வேரியண்ட்டோட கீ. இது பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே இதில் லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் ஹெட்லாம்புமே ஆன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இப்போ க்ளோ ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஒரு ஃப்ளிப் கீ இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பேர் கீ பார்த்தோம்னா நார்மலான ஒரு கீ தான் வருது. ஸோ இதுதான் இந்த வேரியண்ட்டோட கீ. அண்ட் மோஸ்ட்லி இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் வேரியண்ட்டுக்குமே வரும். ஸோ அதே மாதிரி ஒரு கீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு டியூல் பேரல் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாலஜன் பல்ப் வந்துருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஜெக்டரில் லோ பீமுக்கு கொடுத்துருக்காங்க. ஹாலஜனில் தான் இண்டிகேட்டர்ஸுமே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி லேம்புமே குட்டியாக அதுக்குள்ளே எம்பெட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் இந்த வேரியண்ட்டுக்கு வராது, பட் அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் அந்த ஏரோடைனமிக்ஸ்க்காக அந்த ஒரு ஓப்பனிங் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னா ஒயிட் கலர். இந்த ஸ்மார்ட் வேரியன்ட் ரெண்டு கலர் ஆப்ஷனில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஒன்று இந்த ஒயிட், இது இல்லாமல் ராயல் ப்ளூ கலரில் கொடுக்குறாங்க. ஸோ பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு 2 கலர் ஆப்ஷன் மட்டும் தான் கிடைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பம்பர் வந்துட்டு சிமிலராக தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 360 டிகிரி கேமராவோட டம்மி மட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. டாடா லோகோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சேம் அந்த கிரில்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இதுக்கு அடுத்த வேரியன்ட், அதாவது பியூர் வேரியன்ட் போனீங்கன்னா அந்த எல்லா ஃபீச்சருமே உங்களுக்கு அந்த வேரியண்ட்லேருந்தே வந்துடும். அண்ட் ஆல்சோ க்ரூஸ் கண்ட்ரோலுமே இதுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்தே வருது. சைட்லேருந்து பார்க்குறப்போ டைமென்ஷன்ஸ் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. சேம் அதே சப் 4 மீட்டர் கார் தான். 2501 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் வந்துடும். 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துட்றாங்க. நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த வீல்ஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு இப்போ ஒரு ஹாஃப் கவர் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 185/60 ஆர் 16 inch சேம் சைஸ் தான். வீல் கேப் மட்டும் பாதி கவர் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஒரு டாடா லோகோ வந்துருது. அண்ட் சைடில் பாடி கிளாடிங்லாம் எதுவுமே கிடையாது. பிளாக் கலர்டு ஓஆர்எம்ஸ் வந்துருது வித் எல்இடி இண்டிகேட்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஓஆர்எம்ஸ்க்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். க்ளோஸ் அண்ட் ஓப்பனுமே நம்ம உள்ளேருந்து பண்ணிக்க முடியாது. இந்த வேரியண்ட்லேயே ஃப்ளஷ் ஃபிட் டோர் ஹேண்டில்ஸ் வித் அந்த எல்இடி இலுமினேஷனோடவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த போர்ஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே ரூஃப் ரெயில்ஸ், ஷார்க் ஃபின் ஆண்டனா எதுவுமே கிடையாது. ஆண்டனாவே கிடையாது. உள்ள டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் எதுவுமே வராது. ஸோ அதனால் ஆண்டனாவுமே அவங்க கொடுக்கல. எல்லாமே நீங்கள் வந்துட்டு வெளியில் தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஆர் டாடா மோட்டர்ஸ்லேயே கூட நீங்கள் அக்சரிஸில் போட்டுக்கலாம். அண்ட் ரியர் டோர் ஹேண்டில் சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரியர்லேருந்து பார்க்குறப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு டிஃபாகர் எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளாஸ் மட்டும்தான். மேலே ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துடுது. அண்ட் சைடில் அந்த சின்ன ஒரு டீட்டெயிலிங் ஒரு பிளாக் கலரில் ஸ்பாய்லர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்இடி டெயில் லேம்ப் செட்டப், ஃபுல் எல்இடி டெயில் லேம்ப் செட்டப் தான். இண்டிகேட்டர்ஸ் எல்இடியில் வந்துடுது. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது ஹாலஜன் பல்ப் தான். ரியரில் ஆல்ட்ராஸ் பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கனெக்ட் எல்இடி டெயில் லேம்ப் செட்டப் கிடையாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ரிஃப்ளெக்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டு சைடுமே ரிஃப்ளெக்டர் வந்துடுது. இந்த வேரியண்ட்டுக்கு 2 பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பார்க்கிங் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துட்டு இந்த வேரியண்ட்டில் கிடையாது. சேம் 345 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வித் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனருமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 345 liters தான், நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த வேரியண்ட்டில் பார்சல் ட்ரே கிடையாது. பட் ஆனால் சீட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், இந்த மாதிரி நம்ம சீட்டை கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 60/40 ஸ்பிளிட் ரேஷியோ சீட்ஸ் கிடையாது. இதுக்கு அடியில் ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தோம்னா 165/80 ஆர் 14 inch ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட் லேம்ப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த வேரியண்ட்டில். 3 kgs வரைக்கும் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹுக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் ஆல்ட்ராஸ் பேட்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோமில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் மோரார்லெஸ் சிமிலர் தான். எக்ஸ்டீரியர்லேருந்து நீங்கள் அந்த ஸ்டீல் வீல் மட்டும் எடுத்துகிட்டு அலாய் போட்டிங்கன்னா ஆர் ஒரு ஹைப்பர் ஸ்டைல் வீலே ஆட் பண்ணிங்கன்னா கூட லுக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாறிடும். 37 liter ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் வந்துடும். மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 to 15 or 16 kilometers வரைக்கும் நீங்கள் ஆவரேஜாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போத் சிட்டி அண்ட் ஹைவேஸ் நான் சொல்கிறது. ஸோ ரியா சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சேம் 90 degree ஓப்பனிங் டோர்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு கிளாஸ் பிளாக்ல டோர் ஹேண்டில் வந்துடுது. பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே ரியர் டோர் பாக்கெட்டில் வந்துடுது. இந்த இடத்துல ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா வண்டி வாங்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் ஆங்கர்ஸுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. ஸோ இன்டீரியர் ஸ்பேஸ் இதை பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சேம் அதே ஸ்பேஸ் தான். லெக் ரூம் நீரும் எல்லாமே டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த சீட்டை இப்போ நான் கொஞ்சம் பின்னாடி தள்ளி தான் வச்சிருக்கேன். அப்படி இருந்துமே ஸ்பேஸ் வந்துட்டு அடிக்வேட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். லெக் ரூமும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. சீட் கொஞ்சம் ரிக்ளைண்டாக தான் இருக்குது. ஹெட் ரூமும் நல்ல ஒரு ஹெட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிக்வேட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8".
ஸோ இது தவிர ரியரில் எந்த ஃபீச்சருமே கிடையாது. கிராப் ஹேண்டில் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பேசஞ்சர்ஸ்க்கு டோர் பாக்கெட்ஸ் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. 2 சைட்லையுமே வந்துடுது. பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சீட் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ரிக்ளைன் ஆங்கிள் ஓகே தான், பட் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வேரியண்ட்டோட டேஷ்போர்ட். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த வேரியண்ட், அதாவது இந்த ஸ்மார்ட் வேரியண்ட் வந்துட்டு ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷனோட மட்டும்தான் வரும். 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவட்ரான் பெட்ரோல் இன்ஜினோட மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் 88 bhp அண்ட் 115 Nm ஆஃப் டார்க் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ சேம் இன்ஜின் தான். டீசல் இன்ஜின் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பியூர் வேரியண்ட் தான் போய்க்கிற மாதிரி இருக்கும். ஸ்மார்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சிஎன்ஜியுமே இந்த ஸ்மார்ட் வேரியண்ட்லேருந்தே டாடா மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே வந்துடுது. பேனட்டுமே நல்ல ஹெவியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்டீரியரில் போய்ட்டு அங்கே என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வெண்ட்டுமே இருக்குது. ஸோ அதுவுமே இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் போய்ட்டு பார்ப்போம். ஸோ ஃப்ளஷ் ஃபிட் டோர் ஹேண்ட்ஸ் வந்துடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு மட்டும் எலிமினேஷன் ஃபங்க்ஷன் வந்துடுது. டோர் ஹேண்டில் ஒரு கிளாஸ் பிளாக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லாக்கிங் அன்லாக்கிங்கான பட்டன் வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டோர் பாக்கெட்ஸ் கிடைக்குது. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கிடையாது. பட் ஆனால் ஒரு டெட் பெடல், பெரிய ஒரு டெட் பெடல் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இக்கோ மோட் ஸ்விட்ச் பண்ணதுக்கான பட்டன் வந்துடுது. ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் வரும். ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் போயிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இந்த கீ ஹோல் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இலுமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் இருக்குது. இன்ஜின் ரொம்பவே சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது. டியாகோவை கம்பேர் பண்ணுறப்போ இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் ரிஃபைண்டாக ஃபீல் ஆகும். உள்ளே வந்துட்டு சவுண்ட் பெருசாக கேட்கவே கேட்காது. அது ஒரு அடிஷனல் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த டாடா ஆல்ட்ராஸ்க்கு. ஸோ இது தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலிமினேட்டட் டாடா லோகோ இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப்கான ஸ்டாக்ஸ் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலர் இந்த இடத்துல வந்துடுது. லெஃப்ட் சைடில் வைப்பருக்கான ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த காரில் வருது. இதில் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்பீடோமீட்டர் வந்துடுது. கீழே இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர், ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. டைம் இங்கே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்பிஎம் மீட்டருமே இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் வந்துடும். அண்ட் இந்த இடத்துல ஃபியூல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் மீட்டர் மேலே வந்துடுது. நம்ம டாகல் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ அதை பார்த்தோம்னா ட்ரிப் ஏ ட்ரிப் பி ஓடோமீட்டர் வந்துடுது. எஸ், தட்ஸ் இட். இந்த பட்டன் மூலமா நம்ம டைம் வந்துட்டு ரீசெட் பண்ணிக்கலாம். அண்ட் டெல்டேல் லைட்ஸ்லாம் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அண்ட் ஆல்சோ ரைட் சைட்லையுமே வந்துடுது. ஸோ பேஸ் வேரியண்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இக்கோ அண்ட் சிட்டி அப்படிங்கிற 2 டிரைவ் மோட்ஸ் வந்துடுது. ஸோ வாய்ஸ் கமெண்ட்ஸ்லாம் கிடையாது, ஏன்னா அதில் ஸ்பீக்கரே இல்லை, அதனால் அதெல்லாம் வராது. இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிறது மட்டும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் சிட்டி இக்கோ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏசி பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் வேரியண்ட்டே கொடுத்துட்றாங்க. ஒரு மேனுவலான ஏசி வந்துடுது. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தோன்னா ஒரு ஆல் பிளாக் கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. நீங்கள் வேணும்னா இங்கே டச் ஸ்க்ரீன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு சின்னதாக ஒரு ப்ரொவிஷன் மாதிரி விட்டுருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு கிரே கலர், இது பிளாக் அண்ட் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் தான் அந்த டேஷ்போர்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இல்லை. ஸோ நம்ம மேனுவலாக கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேபின் லேம்ப்ஸ் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த இடத்துல ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இதில் வந்துட்டு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் மட்டும் வந்துடும். பட் ஆனால் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடையாது. அண்ட் ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் இந்த இடத்துல வந்துடுது. இயரில் இந்த இடத்துல மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீல் ஹைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டெலிஸ்கோபிக் கிடையாது. டில்ட் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவர் எய்ம்ஸ் பார்த்தோன்னா கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணி தான் ஓவர் எய்ம்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் 6 ஏர்பேக்ஸ் இந்த வேரியண்ட்டில் ஸ்டாண்டர்டாகவே வந்துருது. அதாவது பேசிக் வேரியண்ட்லேருந்தே 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ் வேரியண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா டச் ஸ்க்ரீன் அடிஷனலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். டச் ஸ்க்ரீன் ஆல்சோ ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது தவிர இன்டீரியரில் நீங்கள் பெருசாக வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. எக்ஸ்டீரியரில் அலாய் வீல் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் கார் வந்துட்டு ஒரு லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி நீங்கள் பட்ஜெட்டில் இருக்கீங்க, நான் ஒரு என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக் போலான்னு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆல்ட்ராஸோட பேஸ் வேரியண்ட்டை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஃபீச்சர்ஸ் இல்லைனாலும் ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் செக்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு வண்டி எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஸ்மால் கார்ஸை கம்பேர் பண்ணுறப்போ அதோட ஹைவே ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். சிட்டிக்குள்ளே ஓட்டத்துக்கு நல்லாயிருக்கும். கம்ஃபர்ட் லெவல்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்லேயே. இதுவுமே ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்குமே ரொம்ப ஹேசில் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் இந்த பேஸ் வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ப்ரொஜெக்டர், ஹெட்லாம்ப் அந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அடிஷனலாக ஃபாக் லேம்புமே நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏசியுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நான் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் தான் ஷூட் பண்ணிருக்கேன். ஏசியோட த்ரோ ரொம்பவே நல்லாயிருக்கு.
ஸோ ஃபைனலி இந்த காரோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.62 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு இந்த ஆல்ட்ராஸோட ஸ்மார்ட் வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வாரண்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years or 1 lakh kilometers வாரண்ட்டி டாடா சைட்லேருந்து ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த டாடா அல்ட்ராஸ் ஸ்மார்ட் வேரியன்ட்டோட ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த டாடா அல்ட்ரா ஸ்மார்ட் வேரியன்ட் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in the next video real soon. Take care, bye bye and drive safe.